ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2 கின்னஸ் சாதனைகள் படைத்த சர்வதேச மலர் கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? சபர்மதி ஆற்றங்கரை, அகமதாபாத், குஜராத்தில் ஜனவரி 1 முதல் 26 வரை நடைபெறுகிறது. 2026 இதன் கருப்பொருள் பாரத் ஏக் கதா. 2 கின்னஸ் சாதனைகள். சர்தார் வல்லபாய் படேலின் உலகின் மிகப்பெரிய மலர் உருவப்படம். இது 392 சதுர மீட்டரில் அமைய பெற்றுள்ளது. 2வது சாதனை உலகின் மிகப்பெரிய மலர் மண்டலா இந்த மலர் கண்காட்சி ஆகும். 2026 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி எங்கு தொடங்கியுள்ளது? புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜனவரி 3 அன்று தொடங்கியுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளிலும் தினமும் 10 நிமிடம் செய்தித்தாள் வாசிப்பது கட்டாயம் என எந்த மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது? ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம். ஜனவரி 3, 2026 அன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக வெளியிட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS என்ற தமிழ்நாட்டின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது தமிழ்நாடு அரசு. இதில் கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றினால் ஓய்வூதியர் இறந்த பின் அவரது ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். 30 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர்களுக்கு முழு ஓய்வூதியம் வழங்கப்படும். பணிக்காலத்தில் இறக்க நேரிட்டால் ரூபாய் 25 லட்சம் பணிக்கொடையாக வழங்கப்படும். ஜனவரி 3, 2026 பிரதமர் மோடியால் ராய் பித்தோரா கலாச்சார வளாகம் டெல்லியில் திறந்து வைக்கப்பட்டுள்ள கண்காட்சியின் பெயர் என்ன? ஒளியும் தாமரையும் ஞானம் பெற்றவரின் நினைவு சின்னங்கள். The Light and the Lotus Relics of the Enlightened One. காலனித்துவ காலத்தில் கடத்தப்பட்ட புத்தரின் நினைவு சின்னங்களை இந்தியா மீட்டது குறித்த பெருமையை இது விளக்குகிறது. இது புத்த பகவானின் புனித பொருட்கள் தொடர்பான மாபெரும் சர்வதேச கண்காட்சி ஆகும். உலக பிரெய்லி தினம் ஜனவரி 4. பார்வை குறைபாடு உடையவர்களுக்காக பிரெய்லி எழுத்தை கண்டுபிடித்த லூயிஸ் பிரெய்லியின் பிறந்த தினம் இன்று. பிரம்ம ஞான சபையின் 150வது சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? அடையார், சென்னை. இந்த மாநாட்டின் கருத்துரு ஒன் வேர்ல்ட் ஒன் லைஃப், த ஸ்பிரிட் ஆஃப் நியூ ஹியூமனிட்டி. வலி, காய்ச்சல் மற்றும் வீக்கத்திற்கு பயன்படும் எந்த மருந்தை மத்திய அரசு தடை செய்துள்ளது? நிம்சுலைன் வலி நிவாரணி. 1940 மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் பிரிவு 26A கீழ் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரிவு 26A என்பது நோயாளிக்கு ஆபத்து விளைவிக்கும் மருந்தை தடை செய்தல் ஆகும். இது வாய்வழி உட்கொள்ளும் மருந்து ஆகும். 2025 உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளர் யார்? இந்தியா. 152 மில்லியன் மெட்ரிக் டன்களை இந்தியா உற்பத்தி செய்தது. மொத்த உலகளாவிய அரிசி உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 28%. ஜனவரி 3, 2026 அன்று எந்த காரணத்திற்காக வெனிசுலா அதிபர் மீது குற்றம் சாட்டி கைது செய்து அமெரிக்காவால் நாடு கடத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சட்டவிரோதமாக போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களை அமெரிக்காவிற்கு கடத்தியதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாதுகாப்பான மாற்றம் நிகழும் வரை வெனிசுலாவை அமெரிக்கா வழிநடத்தும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்திய உணவு கழகத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ரவீந்திர குமார் அகர்வால். 2025 ஆண்டுக்கான ஆண்கள் உலக ரேபிட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார்? மேக்னஸ் கால்சன். சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு அமைதிக்கான பரிசை அறிவித்த நாடு எது? இஸ்ரேல்.